ஜீவனுள்ள சாட்சி உள்ளதா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், எனக்குள்ள கர்த்தருடைய வல்லம் இருக்குன்னா நீங்க ஏசப்பா இருக்கிறார்ன்றத உங்க கண்கள்ல தெளிவுபடுத்தணும், தெரிவிக்கப்படுத்தணும், ஆண்டவர் விளக்கணும். அல்லேலூயா. அப்ப உங்களுடைய ஜெபம் பலனுள்ளதா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எம்மாவாசை ஏசப்பா கூட போனது என்ன செய்யல, தெரியல, தெரியாதனால அந்த பேச்சு. இன்னைக்கு உங்க வாயிலிருந்து அவிசுவாசமான வார்த்தைகள் வருதுன்னா அல்லேலூயா, யார் இருக்கான்னு தெரியல, யார் இருக்கான்னு தெரியல, ஏசப்பா நம்ம கூட இருக்கான்னு தெரியல. ஆனா சொல்லுவோம், ஏசப்பா தான் எனக்கு வழி, நம்ம எழுதி போட்டுருக்கோம், நானே வழியும் சத்தியமும். ஆனா பாத்தீங்கன்னா நம்ம வேற வழியில போயிட்டு. இன்னைக்கு சொல்லுங்க பக்கத்துல பாச, உங்க குடும்பத்துல, உங்க ஊர்ல நீங்க தான் சாட்சி. பக்கத்துல கை பிடிச்சு நீங்க தான் சாட்சி. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஆண்டவருடைய வல்லமை நமக்குள்ள இருக்கு, கிருபைகள் இருக்கிறது. இயேசுவா உங்க கூட தான் இருக்கிறார். நீங்க கஷ்டப்படும் போது, அழுகும் போது, துன்பப்படும் போது இயேசு எங்க தான் இருக்காரு, கூட தான் இருக்கார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. சீசர்களுக்கு தெரியாத அந்த கண்களை கர்த்தர் திறந்து வைத்தது போல இன்றைக்கு உங்க கண்களை கர்த்தர் திறக்க போகிறார். ஹல்லேலூயா. பிரேஸ் தி லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். இருளில் இருந்து கர்த்தர் உங்களை விடுது. நான் சொல்லுங்க இரண்டாவது சவாலான வார்த்தை, நான் இருளில் இருந்து விடுதலையாக்கப்பட்டேன். மூணாவது ஒரே ஒரு காரியத்தை வாசி நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 1:7 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தானே. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பயத்தின் ஆவியை சொல்லுங்க. எனக்கு ஆண்டவர் பயத்தின் ஆவி இல்ல, சாரி, எனக்கு பயத்தின் ஆவி இல்ல. சொல்லுங்க, எனக்கு பயத்தின் ஆவி இல்ல. ஆமென். எனக்குள்ள சத்திய வல்லமை இருக்கிறது. சொல்லுங்க, சத்திய வல்லமை இருக்கிறது. எனக்குள்ள அன்பின் ஆவி இருக்கிறது. சொல்லுங்க, எனக்குள்ள அன்பின் ஆவி இருக்கிறது. ஆகவே என்னை எந்த மதியினமும் சேதப்படுத்தாது. அதாவது இன்னைக்கு கேட்கிற வார்த்தை அதுதான். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கனத்தை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மகிமையை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வல்லமைய செத்த ஈக்களை போல இருக்கக்கூடிய மதியினும் பலவீனப்படுத்திடக்கூடாது. அதற்கு நீங்க சவாலா நிக்கணும். முதல் சவால், எனக்குள்ள இருக்கிறவர். இரண்டாவது, நான் இருளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு. மூன்றாவது, பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவி எனக்கு கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, நான் தெளிவா இருக்கேன். பக்கத்துல தெளிவா இருக்கேன். நீங்க எடுக்கிற முடிவுல தெளிவா இருக்கு. அல்லேலூயா. நீங்க சிந்திக்கிற செயல்ல ஞானமா செயல்படுங்க. உங்களுக்கு